ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா போன வீடியோவோட கண்டினியூஷன் தான். பொண்ணோட ஆனுவல் டே முடிஞ்சுட்டு நாங்கள் மத்தியானத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்கோம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸ் தான் போகிறோம். ஸோ பையன் வந்து நான் சொன்ன மாதிரி ஸ்கூலு ஆனுவல் டே மதியானமே முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே. லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸில் ஃபுல்லாக ஷாப்பிங் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ 4 பேரும் போயிருந்ததுனால எல்லா ஃப்ளோரும் எங்களால் போக முடியல. கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்காமே வந்துட்டோம். ஸோ அதனால் மத்தியான நேரம் நல்ல வெயில் ஆக்சுவலி. ஸோ கிளம்பி வந்தாச்சு. ஸோ கடைக்குள்ளே போனோன்னா நமக்கு வந்து அந்த வெயில் எல்லாம் தெரியல. நல்லா ஜில்லுன்னு ஏசி இருந்ததுனால தப்பிச்சிட்டோம். உள்ள கடைக்குள்ளே போனதுமே பார்த்தீங்கன்னா காலி மத்தியான நேரமா. அதனால எனக்கு வந்து இந்த குர்தா செக்ஷனில் போனோடனே ஜாலியாகிடுச்சு. அந்த ஸ்னேகாலாம் ஒரு டான்ஸ் ஆடிட்டே வருவாங்க இந்த செக்ஷனில். அந்த மாதிரி ஒரு ஸ்டெப் போட்டு டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு நானே லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். ஒரு அக்கா வந்து என்னடா பண்ணிட்டு இருக்காங்க எங்க அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா இல்லை தங்கச்சி, ஒரு பொண்ணு வந்து அந்த கடையில் வேலை பார்க்குறவங்க தான். அவங்க வந்து இங்கே வாங்க தான் வந்திருக்காங்களா இல்லை சும்மா வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டு வேற எட்டி பார்த்துட்டு போனாங்க. சரி, அதுக்கப்புறம் இவங்க வாங்க மாட்டாங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலி சும்மா பார்த்தேன். நான் குர்த்தாலாம் வாங்கணும் அப்படின்ற ஐடியாவில் இல்லை. சரி பார்ப்போம் என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் எப்படி இருக்குது அப்படின்றது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரேட் வந்து எனக்கு மெட்டீரியல் வைஸ் எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஸோ நான் நின்றுட்டு இருந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வைஸ் எனக்கு வந்து இந்த மெட்டீரியல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சிந்தட்டிக், அதெல்லாம் இருந்தது. இந்த ஜார்ஜெட் மெட்டீரியலில் குர்த்தா அதெல்லாம் இருந்தது. பட் ப்ரைஸுக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. பட் மேபி நான் வேறு செக்ஷனில் போயிருந்தேன் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் பார்த்த இடத்துல எனக்கு வந்து அவ்வளோவா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. பட் ஆனால் ஒரு டைப் ஆஃப் குர்த்தா ஒன்று பார்த்தேன். அது நான் காமிக்கிறேன், இப்போ அடுத்து காமிப்பேன் பாருங்கள். இந்த பின்னாடி காமிக்கிறேன் பாருங்கள். இது எனக்கு என்னமோ ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து என்னோடய சைஸுக்கு அது வருமானது தெரியல. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் நான் போட்டு நல்லா இருக்குமான்னு தெரியல. ஸோ அதனால் அது என் சைஸ் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அதனால் நான் திருப்பி வச்சுட்டேன். ஸோ இது வந்து ஆன்லைனில் பார்க்கலாம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரீசெண்ட் டேஸில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வெஸ்டர்ன் டைப் குர்த்தா ட்ரை பண்ணணுன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட். எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ தானே குர்த்தானாவே ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கு தான். ட்ரெடிஷ்னலாக ஒரு எம்ப்ராய்டரி போட்டது, இல்லை ஒரு அம்ப்ரெல்லா கட்டிங்கு, இல்லை அனார்கலி டைப்பு, இல்லை ஒரு துப்பட்டாவோட. இப்போ நான் போட்டுக்கிறது பார்த்தீங்கன்னா 500 சம்திங், 520 மீஷோவில் வாங்கினேன். ஸோ ஐ திங்க் 500க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய குர்தாஸ் வந்து ஆன்லைனில் கிடைக்கிது இப்போ அமேசானில், இந்த மாதிரி நிறைய ஆப்ஸில். ஸோ அதனால் சரி அந்த மாதிரி வெஸ்டர்ன் வேர் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. இந்த ஒரு செக்ஷனில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன தெரியல, இந்த ஒரு ஐட்டம் ஒரு ஷோ பீஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஷோ கேஸ்லலாம் வந்து மேலே ஒரு ஃபோக்கஸ் லைட்லாம் வச்சு வைக்கும்போது இந்த 3 டால் ஒரே மாதிரி ஒரு கிட்டார் வாசிக்கிற மாதிரி, அது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பில் இருந்தது. சரி, ஓகே, இதை ஷார்ட் எடுக்கலாம், வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்தேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் மிஸ் பண்ண செப்பல்ஸ் பர்ச்சேஸ் தான். ஸோ நான் வந்து வெளியில் போட்டுக்கிற மாதிரி நல்லா கொஞ்சம் கிராண்டாக இருக்கணும், அட் த சேம் டைம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், அட் த சேம் டைம் காஸ்ட்லியாகவும் இருக்கக்கூடாது. இந்த 3 க்ரைட்டீரியாவில் தான் செப்பல் தேடிட்டு இருந்தேன். முதல்ல போனோன்னே இந்த வெல்வெட் டைப் மாடல் பிடிச்சிது. இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சைஸ் இல்லை இந்த மாடலில். சரி, அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இது இருக்குது பாருங்கள், இந்த நடுவில் ஸ்டோன், ரவுண்டு ஸ்டோன் வச்சு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. இது நான் வாங்காமல் வந்துட்டேன். பட் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் போனால் வாங்குவேன். இது வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க 770 சம்திங். இது வந்து ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து அதிகம் போல் இருக்குது. வேறு பீஸே கிடையாது, இது மட்டும்தான் இருந்தது. ஓகேங்களா? ஸோ எனக்கு காலுக்கு அப்படியே பர்ஃபெக்டாக சூட் ஆச்சு. ஆனால் கொஞ்சம் வந்து கால் வந்து வெளியில் வந்த மாதிரி இருந்தது பின்னாடி. பட் ஆனால் பர்ஃபெக்டாக இருந்தது. ஆக்சுவலி நடக்கும்போது வந்து சரியாயிடுச்சு அதுவும். ஆனால் எனக்கு கொஞ்சம் டைலமாகவே இருந்தது. இது வாங்கலாமா, இது நடக்க முடியுமா, ரொம்ப தூரத்துக்கு நடக்க முடியுமா, இல்லைன்னா அந்த ஆக்சுவலி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிளாத் மாதிரி வச்சு ஒட்டி இருக்கிறாங்க. ஓகேங்களா? இது நடக்க பிஞ்சு வந்துருமா, அந்த மாதிரி டவுட்ஸ்லாம் இருந்தது. இந்த நான் காமிக்கிற அந்த ஒரு லெதர் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து குவைத்தில் வாங்கினேன். 5.5K, கிட்டத்தட்ட 1500. பட் 700க்கு இது பரவாயில்ல, நல்லாவே இருந்தது, மாடர்னாகவே இருந்தது. ஓகேங்களா? ஸோ ஆனால் டியூரபிளாக இருக்குமா அப்படின்னு ஒரு டவுட்டு. ஸோ இதில் பிளாக் பார்த்தேன். பிளாக் என் காலுக்கு சூட் ஆகலை. கிட்டத்தட்ட நான் செப்பல் பார்க்குறதுக்கே ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். ஏன்னா நான் ஊர்லேருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ராப்பராக ஒரு செருப்பு அப்படின்றது இல்லை. நான் வந்து அந்த ப்ரௌன் லெதர் மாதிரி காமிச்சேன் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு செருப்பு தான் பார்த்தீங்கன்னா நான் வச்சுருக்கேன். ஏன்னா எல்லாமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அங்கேயே விட்டுட்டேன். ஒரு சிலது இருக்குது, பட் எனக்கு சைஸ் வந்து செட் ஆகாத செருப்பு தான் வச்சுட்ருக்கேன்.
அது கொஞ்சம் டைட்டானது அதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் ப்ராப்பராக ஒரு ஸ்லிப்பர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் வந்துட்டு. ஆனால் கொஞ்சம் ரெகுலராக டே டு டே யூஸ்க்கு இருக்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஷூஸு அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம டக்குன்னு எடுத்து போட முடியாது. ஸோ அதனால் ஷூஸ் அதெல்லாம் இருக்கிறது வீட்டில் அப்படியே தான் இருக்குது. ஸோ அதனால் நிறைய பார்த்தேன் மாடல்ஸ். இந்த மாடல்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்சம் இந்த வெட்டிங் வேர் அதெல்லாம் வந்து பார்த்தது வந்து நல்லா இருந்தது. கொஞ்சம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் ஒன்று பார்த்தேன். ஒரு நல்ல ஒரு வெங்காய பிங்க் கலர் ரொம்ப சூப்பராக இருந்தது. இது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோன் வச்ச மாதிரி. பட் ஆனால் இந்த ஸ்லிப்பர் வந்து கையில் எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஸ்லிப்பர் எடுக்கும்போது அந்த ஸ்டோன்ஸ்லாம் ஒன்று ஒன்றா கையில் வர ஆரம்பிச்சுது. சரி, அதுக்கப்புறம் தோணுச்சு, ஓகே இது ரொம்ப நாளைக்கு வருமா, என்னைக்காவது ஒரு நாள் எடுத்து போடுறோம் அப்படின்னா பரவாயில்ல. பட் எனக்கு வந்து கொஞ்சம் கடைகளுக்கு போகிற மாதிரி இருக்கணும், இல்லை கொஞ்சம் வெளியில் கொஞ்சம் கிராண்டாக போடுற மாதிரி அந்த மாதிரியும் இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். சரி வேண்டான்னு சொல்லி விட்டுட்டேன். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த வெங்காய கலர் செருப்பு. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. பட் என்னோட காலுக்கு அது சூட் ஆகலை. சைஸும் இருந்தது, பட் என் காலுக்கு வந்து ஏதோ ரொம்ப தனியாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது. ஸோ அதனால் ஆக்சுவலி நான் ரொம்ப காலை டேக் கேர் பண்ணுற பர்சனே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பெடிக்யூர் பண்ணுறது, முதல்ல பியூட்டி பார்லர் பக்கம் போகிறேன்னான்னு பாருங்கள், அதுவே போய் பல வருஷங்கள் ஆகுது. கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் போனது கிடையாது, கல்யாணத்துக்கு அப்புறமாவும் நான் போனது கிடையாது. எதுவாக இருந்தாலும் வீட்லேயே தான். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த செருப்பு தான் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி வச்சேன். 1 2 3. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்டோன்ஸ் வச்சது தான். ஓரளவுக்கு விழாதுன்ற மாதிரி தான் நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கலர் எடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் இல்லாமல் அந்த ஒரு கிளாஸி ஃபினிஷ் இருக்கிற மாதிரி இது எடுத்தேன். ஆனால் கடைசியில் 3மே வாங்கலை. வீட்டுக்கே வந்தாச்சு. என்னென்ன வாங்கினேன்னு ஒன்று காட்டுறேன் பாருங்கள். இது வந்து என் பொண்ணுக்காக வாங்கின அந்த இது ஸ்ட்ரெஸ் ரிலீவரில் அந்த பட்டனாக இருக்குமே அது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நூடுல்ஸ் பேக்கெட் வாங்கினேன். அப்புறம் அந்த பைக்கில் போடுற அந்த தலையில் போடுற கேப்பு. அப்புறம் இது வந்து இந்த சிறுதானிய நூடுல்ஸு. நல்லெண்ணெய் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அது அப்புறம் இது வந்து இந்த ஃபேஸ் மாஸ்க் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அது வந்து வந்து 49 rupeesன்னு போட்டிருந்தாங்க. சார் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சி வாங்கினேன். அப்புறமா தான் தோணுச்சு, ரிலையன்ஸில் பார்த்தீங்கன்னா 2.99, கிட்டத்தட்ட சேம் தான், ₹1 கம்மிங்க. அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு வாங்கினேன். ஆக்சுவலி அரைச்சி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ நியூட்ரல்லா ஆஃப்டர் அ வெரி லாங் டைம் குவைத்தில் சாப்பிட்டதோடு சரி. அதுக்கப்புறம் இப்போ இங்கே தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் பால்கோவா, ஒயிட், ப்ரௌன். அப்புறம் வினிகர் எதுக்கு வாங்கினேன்னா, வீட்லேயே பன்னீர் செய்கிறதுக்கும் சீஸ் செய்கிறதுக்கும். ஆக்சுவலி ரீசெண்ட் டைமில் வந்து சீஸ் செஞ்சு பார்த்தேன், சூப்பராக வந்தது. ஸோ வீடியோவை நான் எடுத்திருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரம் அதை நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா நிறைய இந்த பீஸா அந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து கடையில் சீஸ் பார்த்தா பயங்கரமாக இருக்குது ரேட்டெல்லாம். ஸோ வீட்லேயே நம்ம செஞ்சுக்கலாம்ல. ஸோ அதனால் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன், கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். கொஞ்சம் சாக்லேட்ஸு. ஸோ இதெல்லாம் அந்த ஹீட்டபிள் ஐட்டம்ஸ்லாம் மட்டும் இந்த தீனி மட்டும் பார்த்தீங்கன்னா வாங்குகிற 4 இல்லை 2 நாள், அதுக்கு மேலே வீட்டில் தாங்காது, உடனே காலியாயிடும். ஸோ ஷேவிங் மிரர். அதுக்கப்புறம் பசங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃபன் பாக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்தேன். ரேட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குங்க, நிறைய வெரைட்டியில். ரேட்லாம் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்குது. ஸ்டீலில் வாங்கணுன்னா, ஸ்டீலில் கொஞ்சம் ஃபேன்சியாக வாங்கணுன்னா ரேட் எக்கச்சக்கமாக இருக்குது. பட் இது ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருந்தது. ஐ திங்க் 300 கூட 300 கொஞ்சம் கம்மியாக, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, அந்த ரேஞ்சில் சம்திங் இருந்தது. ஏன்னா எல்லாமே 500, 600, 700, 800 அந்த ரேஞ்சில் தான் டிஃபன் பாக்ஸே இருக்குது. கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக பார்க்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நல்லா அதிகமாக இருக்குது. இல்லைன்னா நம்ம நார்மலாக கிடைக்கிற எவர்சில்வர் டிஃபன் பாக்ஸ் ரவுண்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அது பெஸ்ட்டுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரீசனபிள் ரேட்டில் இருக்குது. பட் கொஞ்சம் ஃபேன்சியாக அந்த கலராக பார்க்கணும், அவெஞ்சர்ஸு, கேப்டன் அமெரிக்கா, ஸ்பைடர் மேனு, ஃப்ரோசன் பிரின்சஸ் அப்படிலாம் பார்க்கணுன்னா நம்ம ரேட் அதிகம் தான். இது வந்து என் ஹஸ்பண்டுக்கு வாங்கினது. ஏன்னா இப்போ அவர் வச்சுருக்கிறது அதுவும் புதுசாக தான் வாங்கணும். பட் அவருக்கு அந்த குவான்டிட்டி செட் ஆகலைன்றதுனால இது கொஞ்சம் பெரிய பேக் வாங்கிட்டு இது அது உள்ளே வைக்கிற மாதிரி மோருக்கு, குழம்புக்கு, இது சாப்பாடுக்கு தனி, பதார்த்தத்துக்கு தனித்தனியாக வாங்கியாச்சு. அப்புறம் க்ராக்ஸ் வாங்கினேன் பொண்ணுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 300 சம்திங்னு நினைக்கிறேன், 300 200 சரியாக தெரியல.
அதுக்கப்புறம் எனக்கும் அவளுக்கு ஒரு கட் ஷூ வாங்கினேன். இது வந்து பார்க்க எப்படி இருக்குது, பட் நைட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல கிளிட்டர் ஆகுது. இது எதான் ஃபைனலாக எனக்கு வாங்கினது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த செப்பல். என்னோடய காலோட கலருக்கு இது நல்லா சூட் ஆகுது. என் கால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் கலரோட கொஞ்சம் டார்க் தான், நல்ல டேன் ஆகிருக்கும். அதை பற்றி நான் கண்டுக்கிறதே கிடையாது. ஸோ அதனால் இதுதான் வாங்கினேன். இந்த கலர் நல்லாயிருக்கு ஆக்சுவலி. அதுக்கப்புறம் ஈஸ்ட் வாங்கினேன், வீட்டில் பன்ஸ் அதெல்லாம் செய்யலான்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க, கார்பெட் வாங்கினோம். அவ்வளோதான், வ்ளாக் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.